இதெல்லாம் பாடத்திலே பார்த்திருப்பீர்கள். திருத்தொண்ட தொகை அதிலே 63 அடியார்களை குறிக்கிறார். இந்த 63 பேரும் தனித்தனி அடியார்கள். இனி 9 கூட்டத்தினரை குறிக்கிறார், குழுவாக இருந்தவர்கள். இவர்களுக்கு தொகை அடியார்கள் என்று பெயர். இவர்களை பற்றியும் பாடுகிறார். தனி அடியார்களாக 63 பேரையும் 9 குழுக்களையும் பாடிய அவர் இந்த அடியார்களுக்கும் அடியவனாக இருந்து பணிபுரிகின்ற வேட்கை உடையவன் நான், அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிட்டார். இந்த மூவரும் மேற்கொண்ட பக்தி இயக்கத்தின் காரணமாக குரு லிங்கம் சங்கமம் என்கின்ற ஒரு கோட்பாடு உருவாகியது. குரு வழிகாட்டுகிறவர், லிங்கம் கோவிலே இருக்கின்ற வழிபட வேண்டிய ஒரு பொருள், சங்கமம் நடமாடுகின்ற அடியார். ஆக ஆசிரியரும் வழிபடத்தக்க இறைவனும் அதிலே மூழ்கி இருக்கின்ற அடியார்களும் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் என்கின்ற ஒரு கொள்கையை இந்த பக்தி இயக்கம் பரவியது. அப்படி பரப்பப்பட்ட அந்த பக்தி இயக்கம் காரணமாக பழைய நடைமுறை வாழ்க்கை மீண்டும் வரத் தொடங்கியது. பழைய சிவ வழிபாடு மீண்டும் இடம்பெற்றது. சமண சமயத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் வரவேற்ற இவர்களுக்கு புதிய விளக்கங்களாக இந்த திருமுறைகள் அமைந்தன. இந்த புதிய விளக்கங்கள் என்ன என்று கேட்டால், துறவு என்பது வெறுக்கத்தக்கதல்ல, அதே போல இல்வாழ்க்கை என்பதும் வெறுக்கத்தக்கதல்ல. இறைவனே மங்கையோடு இருந்து யோகு செய்பவனாக இருக்கிறான். அவனே துறவியர்களுக்குள்ளே துறவியாகவும் இல்லறத்தார்களுக்குள்ளே இல்லறத்தானாகவும் இருக்கிறான். எனவே துறவு ஒன்றுதான் பேரின்பத்தை தரும் என்கின்ற நிலை இல்லை. நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற முறைப்படி நாம் இல்வாழ்க்கையை மேற்கொண்டு இறுதியாக இறைவனை பற்றி நினைந்து அவன் அடையலாம் என்கின்ற அந்த வகையிலே அதை அமைத்தார்கள். அது முதலாவது. இரண்டாவது, கலை முதலியவெல்லாம் மனத்தை குலைத்து மாற்று வழியிலே அமைப்பவை என்கின்ற எண்ணத்தை அந்த சமயங்கள் வலியுறுத்தி இருந்தன. அதை மாற்ற வேண்டும் என்கின்ற வகையிலே கலைகளுக்கெல்லாம் புத்துயிர் கொடுத்தார்கள் இந்த 3 பேரும். இறைவனை இசையால் வழிபடலாம், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்கிறார் அப்பர். சம்பந்தர் இசை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரர் அவரை பற்றி பாடுகிறார். ஆக இசை என்பது வழிபாட்டின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறைவனை வழிபடுவதனாலே என்ன ஏற்படும்? முதலிலே துணிவு ஏற்படும், அஞ்சாமை என்பது ஏற்படும். இன்னொருவரை கண்டு அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை என்கின்ற ஒரு மனநிலை ஏற்படும். அதைத்தான் அப்பர் காட்டுகிறார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், ஏமாப்போம், பிணியறியோம், படிவோம் அல்லோம். சரி, அப்படி இருப்பதனாலே என்ன கிடைக்கிறது? இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. எனவே அரசுக்கு பயந்தோ அல்லது வேறு காரணங்களாலோ வேறு மதம் நாடி செல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை குறிக்கின்ற வகையிலே அவர் அச்சத்தை போக்குகின்ற ஒரு வழியை நமக்கு காட்டுகிறார். இனி இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனா என்றால், மிக எளிய சொற்களிலே அந்த இறை அனுபவம் எப்படி இருக்கும், எப்படி இன்பத்தை தருகிறது, உடலுக்கு இன்பத்தை தருகின்ற பொருளை போல
உயிருக்கு இன்பத்தை தருகின்ற பொருளாக அது எப்படி அமைகின்றது என்பதை எடுத்து சொல்லுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிள வேலிலும் மூசு கொண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த பக்தி இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது? பழைய வாழ்வை மீண்டும் கொண்டு வருவதற்காக, பழைய வாழ்க்கை முறையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக. அப்பொழுது பழையவை என்ன என்ன என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும், புதியவையாக என்னென்ன அமைய வேண்டும் என்பதையும் வகுத்து தர வேண்டும். அதை சம்பந்தர் செய்கிறார். இந்த சென்னையிலே உள்ள மயிலாப்பூர் கோவிலுக்கு வந்த அவர் அங்கம் பூம்பாவை என்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து பாடுகின்ற வகையிலே ஒரு பதிகம் இயற்றி இருக்கிறார். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதிலே கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், ஐப்பசி ஓணவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் என்று ஒரு ஆண்டிலே அந்த கோவிலிலே என்னென்ன விழாக்கள் நடைபெற்றன என்பதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு கூறுவதன் மூலம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மக்களை ஒன்று திரட்டி கோவிலுக்கு அழைத்து சென்று பழைய வழிபாட்டு முறைகளை அவர்களுக்கு நினைவூட்டி வழிகாட்டி தருவதுதான் பக்தி இயக்கத்தினுடைய நோக்கம். இதைத்தான் இந்த மூவரும் செய்தார்கள். இந்த பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு முன்னாலே முன்னோடியாக இருந்தவர் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வாழ்ந்த காரைக்கால் அம்மையார். அவர்தான் பதிக பெருவழி, பதிகம் என்கின்ற பாடல்களின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்ம பயணம், பதிக பெருவழி என்பதை காட்டினார். 10 பாடல்களாக பாடி கொடுத்தார். அந்த 10 பாடல்களை படிப்பதனால ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதை கடைசி பாட்டிலே சொன்னார். அப்படி காரைக்கால் அம்மையாரிலே தொடங்கிய இந்த பக்தி இயக்கம் தொடர்ந்து இந்த அடியார்களாலே மேற்கொண்டு செய்யப்பட்டது. இதிலே அடிப்படையாக என்ன அமையும்? திருமூலர் சொல்வது போல அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. ஆகவே அன்பு என்பது நான் இறைவனிடம் செலுத்துவது மட்டும் அல்ல, மற்றவரிடமும் செலுத்த வேண்டும். இறைவனிடத்திலே அன்பு, இறைவனுடைய அடியவரிடத்திலே அன்பு என்று மட்டும் இல்லாமல் அன்பு என்பது எல்லா இடத்திலும் பரவி நிற்க வேண்டும். அந்த அன்பிலே இறைவனை காண வேண்டும். ஆகவேதான் தொடர்பில்லாத ஒரு வணிக பெண் அழுது கொண்டிருந்த போது சடையாய் எனுமால், சரண்ணி எனுமால், உடையாய் எனுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மறுதல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. இப்படியெல்லாம் இவள் பாடி வருந்துகின்ற நிலை ஏற்படலாமா? உன்னை பற்றி பாடிய பிறகு இவ்வளவு தொல்லை ஏற்படலாமா என்று மற்றவர்களுக்காக இறங்குகின்ற ஓர் அன்பு உள்ளம் என்பது இந்த அடியார் கூட்டத்தினாலே பெறப்பட்டது. அடியவர்களோடு கலந்திருத்தல், அடியவர்களோடு சேர்ந்து கோவில் வழிபாடு செய்தல், இதற்கு ஒரு ஆசிரியரிடமிருந்து வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுதல், இவையெல்லாம் சமய வாழ்க்கைகளாக ஆயின. இந்த சமய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை மாணிக்கவாசகர் தம்முடைய அனுபவத்திலே இருந்து எடுத்து காட்டுகிறார். இவர்கள் அனைவரும் வழிவகுத்து கொடுத்தார்கள். மாணிக்கவாசகர் தம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். இறைவனுடைய கருணையை மிகுதியாக புகழ்கிறார். மற்றவர்கள் புகழவில்லை என்றல்ல பொருள். இவர் அதையே கருப்பொருளாக கொண்டு தம்முடைய நூலை இயற்றியிருக்கிறார். அந்த நூல்தான் திருவாசகம். அந்த திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு முருவார் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த திருவாசகம் எதை குறிக்கிறது? இறைவனிடத்திலே கொண்டுள்ள அன்பும், இறைவன் நம்மிடத்திலே காட்டுகின்ற கருணையும், அதனால் பெறக்கூடிய இன்பமும், அந்த இன்பத்திலே மூழ்கி இனி எந்தவித பிறப்பும் இல்லை என்கின்ற நிலை அடைகின்ற அந்த ஒரு நிலையும் மிக தெளிவாக எடுத்து காட்டப்படுகின்றன. இறைவன் அருள் வடிவானவன்.
அதை எப்படி தெரிந்து கொள்கிறோம்? தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளி தானாகவே முன்வந்து நம்மை ஏற்றுக்கொண்டு அவன் நம்மை அவனுடைய வழியிலே, நம்மை அவனுடைய பணியிலே, நம்மை அவனுடைய அடியாருடைய சேவையிலே, தொண்டிலே நிலைநிறுத்துகிறான். அப்படி செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே முயற்சி அடியாரல் நடுவில் இருப்பதுதான். உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பரத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் பண்ணே. இவ்வாறு இந்த பக்தி இயக்கம் என்பது மக்களை மீண்டும் அவருடைய பழைய சமய வாழ்க்கைக்கு, பழைய வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு சென்றது. இடையிலே அப்பர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் வாழ்க்கையிலெல்லாம் மற்ற சமயத்தாரோடு வாதிட்டதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. இவையெல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், சைவ சமயத்தை, சிவ வழிபாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எவை எவை என்பதை அவை காட்டுகின்றன. அதன் மூலம் மக்களுடைய மனத்தை திருப்பி சிவ வழிபாட்டிலே ஈடுபடச் செய்வது என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. களப்பிரர்களாலே சீர்குலைக்கப்பட்ட சமய வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை பக்தி இயக்கத்தின் காரணமாக தடம் மாறி பழைய நிலையை அடைந்தது என்பதுதான் பக்தி இயக்கத்தினுடைய விளைவு. இந்த பக்தி இயக்கத்துக்கு அடிப்படையாக அமைந்தவை பக்தி இலக்கியங்கள். அந்த பக்தி இலக்கியங்கள் சைவம் வைணவம் என்று இரண்டுக்கும் வெவ்வேறாக இருக்கின்றன. சைவ பக்தி இலக்கியங்களை திருமுறைகள் என்று வகுத்திருக்கிறோம். அவை 12ஆக அமைந்திருக்கின்றன. அந்த 12 திருமுறைகளிலே கூறப்பட்டவை அந்த காலத்தினுடைய நிலையையும் அந்த காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளினாலே ஏற்பட்ட விளைவையும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இதை நாம் 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணத்திலே இருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக 12ஆம் திருமுறையை பற்றியும் பிற சைவ இலக்கியங்களை பற்றியும் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம்.